அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242442. தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் எதுவும் தற்போதைக்கு இல்லை என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் டாஸ்மாக் நிறுவனம் தனியார் மயமாக்கப்படாது என்றும் மது உற்பத்தி ஆலைகள் மற்றும் மதுபான கூடங்களுக்கு சிறப்பு சலுகை கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் அரசுக்கு கூடுதலாக 800 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். இதுவரை டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் மற்றும் கசிவுகள் முழுமையாக தடுக்கப்பட்டு இந்த தொகை நேரடியாக அரசுக்கு செல்லும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் டாஸ்மாகை ஒட்டியுள்ள பார்களின் உட்கட்டமைப்பு மற்றும் சூழல் மேம்படுத்தப்படும் என்றும் பொதுமக்கள் வந்து செல்லும் வகையில் தூய்மையான சிறந்த சூழலை உருவாக்குவதே தற்போதைய முக்கிய நோக்கம் என்று அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் பார்களில் உள்ள சமையல் அறைகளுக்கு FSSAI உணவு பாதுகாப்பு தரநிலைகள் கட்டாயமாக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். குறிப்பாக அதிக விலைக்கு மது விற்பனை செய்யும் கடைகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் காலி மது பாட்டில்களை சேகரிக்க எக்கோ ஃப்ரெண்ட்லி திட்டங்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் விக்னேஷ் கூறினார். உரிமங்கள் பெற்றுத் தருவதாக கூறி தனது பெயரை பயன்படுத்தி யாராவது மோசடியில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை பாயும் என்றும் அத்தகைய உரிமங்கள் உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு பற்றிய சாத்தியக்கூறுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் விக்னேஷ், முழுமையான மதுவிலக்கே தங்களின் நீண்டகால நோக்கம் என்றும் அதற்கு தேவையான சூழலை அரசு முதலில் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழ்மையான பின்னணியிலிருந்து வந்ததால் மதுவினால் ஏற்படும் தீமைகளை தான் நேரடியாக கண்டுள்ளதாக அவர் உருக்கமாக தெரிவித்துள்ளார்.